Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. சார் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்னாவே எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சார். ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் தப்பு பண்ணிடுறேன். என்னதான் பண்ணுறேனே தெரியல சார். சம்மில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார். ஆமா கவின், உன்ன மாதிரி நிறைய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதை போக்குறதுக்காக தான் சார் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த காணொலியில அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்க அந்த தப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியாங்க சார், ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே பார்க்குறேன் சார். தேங்க்யூ சார். கணக்கு பிணக்கு ஆமணக்கு என பாரதி சொன்னது போல் அல்லாமல் நாம் இயற்பியலில் உள்ள கடினமான கணக்குகளை கூட அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு கற்றுக்கொள்ளும் வித்தையினை இந்த காணொளியில் காண்போம். இந்த இயற்பியலில் நம்மை பாடாய்படுத்தும் விஷயமே அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் தானே மாணவர்களே. அதை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான ஃபார்முலாவையும் அதனை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளையும் நாம தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் எல்லாமே ஈஸி தானே. சரி, நாம நல்லா தெரிந்த சாப்பாட்டு விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். இதுக்கு கீழே 2 ப்ராப்ளம் நான் கொடுக்கறேன். ஒன்னு, நமது சமயக்கட்டில் வழக்கமா நம்ம செய்யக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி போடும் நிகழ்வினை ஒரு ப்ராப்ளமாகவும், 2 இயற்பியலில் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு கார் ஒன்று 1 நிமிடத்தில் 6 கிலோமீட்டர் பர் செகண்ட் என்ற வேகத்தை அடையுமே ஆனால் அதனுடைய முடுக்கம் என்ன? 2 கணக்குகளை எடுத்துக்கொண்டு இதில் தெரிந்த வாழைக்காய் பஜ்ஜி போடும் செய்முறையை கொண்டு தெரியாத இயற்பியல் கணக்கினை நாம் இங்கே கற்றுக்கொள்வோம். இயற்பியல் கணக்குகளை மிக தெளிவாக செய்திட பின்பற்ற வேண்டிய 5 வழிமுறைகள். 1, தரவுகளை சேகரித்தல். 2, அலகினை மாற்றுதல். 3, சரியான சமன்பாட்டை தேர்வு செய்தல். 4, பிரதியிடல். மற்றும் 5, மதிப்பீடு செய்தல். தரவுகளை சேகரித்தல். தரவுகளை மிக துல்லியமாக எடுப்பது மிக முக்கியமான ஒரு செயலாகும். எனவே இந்நிலையில் அதிக கவனம் தேவை. சமையலறை கணக்குக்கு தேவையான தரவுகள் மாவு, வாழைக்காய், எண்ணெய், காரம் மற்றும் உப்பு போன்றவையாகும். இவற்றினை நாம் முதலில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல இயற்பியல் கணக்கில் கார் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து கிளம்புவதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய ஆரம்ப திசை வேகம் சுழி. இது 1 நிமிடத்தில் இலக்கினை அடைவதாகவும் இதன் இறுதி திசை வேகம் 6 கிலோமீட்டர் பர் செகண்ட் எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அலகுகளை மாற்றுதல் மிக முக்கியமான படிநிலைகளில் இதுவும் ஒன்று. இதில்தான் பெரும்பாலான மாணவர்கள் தவறுகளை செய்வதால் நாம் சரியான விடையினை பெற முடியவில்லை. சமையலறை கணக்கில் வாங்கிய பொருட்களை நாம் அப்படியே பயன்படுத்த முடியாது. அதாவது மாவு, எண்ணெய் போன்றவற்றினை அதற்கான கவரில் இருந்து பிரித்து எடுத்து விட வேண்டும். அதே போல வாழைக்காயினை தோலினை நீக்கி இதுபோல சீவி எடுத்துக் கொள்ள வேண்டும். இயற்பியல் கணக்கில் நேரம் 1 நிமிடம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை MKS முறைக்கு மாற்ற வேண்டும். இதனை 60 செகண்ட் என மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல திசைவேகம் 6 கிலோமீட்டர் பர் செகண்ட் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். எனவே இதனை 6000 மீட்டர் பர் செகண்ட் என மாற்றிக்கொள்ள வேண்டும். சமன்பாடுகளை தேர்வு செய்தல். பெரும்பாலும் கொடுக்கப்பட்ட தரவுகளை கொண்டுதான் நாம் சமன்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும். உதாரணமாக நம்மிடம் உப்பு, காரம், ரவை போன்ற பொருட்கள் இருக்குமே ஆனால் நாம் கண்டிப்பாக உப்புமா தான் செய்ய முடியும். அதே ரவை, சர்க்கரை, முந்திரி போன்ற பொருட்கள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நாம் இனிப்பு கேசரி செய்ய முடியும். தற்போது நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அப்பொழுது தரவுகள் தான் சமன்பாட்டினை தீர்மானிக்கின்றன என்பது. தற்போது V is equal to U plus AT, S is equal to UT plus half AT square, V squared is equal to U squared plus 2AS என்ற 3 சமன்பாடுகளை எடுத்துக்கொள்வோம். முதல் சமன்பாட்டில் உள்ள V, U, T இவை 3ம் தரவுகளில் கொடுக்கப்பட்டிருப்பதால் இதனை கொண்டு கண்டிப்பாக ஏவின் மதிப்பை நாம் கண்டுபிடித்து விடலாம். எனவே இதுதான் சரியான சமன்பாடு. மற்ற சமன்பாடுகள் பொருத்தமற்றவையாகும். ஏனென்றால் இங்கு தொலைவு S நமக்கு தெரியாது. பிரதியிடல் இது 5 படிநிலைகளிலேயே மிக எளிமையானதாகும். P is equal to U plus AT. 6000 is equal to 0 plus A into 60. எனவே A is equal to 6000 divided by 60 is equal to 100 meter per second square. மதிப்பீடு செய்தல். இந்த நிலைதான் நம் வெற்றியினை
கொண்டாடக்கூடிய ஒரு நிலையாகும். உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. என்ன கவின், வீடியோ பார்த்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆமாங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபுல்லாக பார்த்துட்டேன் சார். அப்படியே நேற்று நீங்கள் கொடுத்த கணக்கு கூட போட்டுட்டேன் சார். இது கொஞ்சம் கரெக்டானு செக் பண்ணி சொல்லுங்கள் சார். அப்படியா? கொடுங்க பார்க்குறேன். வெரி குட். எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் கூட கரெக்டாக இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கவின். கீப் இட் அப். சார், என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் காரணமே இந்த வீடியோ தான் சார். சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க சார். முதல்ல நான் சாருக்கு தான் சார் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த முயற்சி கணக்கு என்றாலே பயப்படும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர்களை தயார்படுத்துவதற்காகவும் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. பாருங்கள், பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. See you in the next video. Thank you.